ஆல், வெல்கம் டு மதுரை மாமி சமையல். பிம்பிள்னால அஃபெக்ட் ஆனவங்களா நீங்க? எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் வருது அப்படின்னு கேட்குறவங்களா நீங்க? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல பிம்பிள் எதனால வருது, நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு டாப் 10 ரீசன் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ற பேட் ஹேபிட் பாத்தீங்கன்னா, பரு வந்துருச்சுனாலே அந்த இடத்த போட்டு கிள்றது, இல்லைன்னா அதுல தொட்டு 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 பாக்குறது, அதை அழுத்தி அதுல உள்ள சீழை நம்மளாவே வெளியில எடுக்க ட்ரை பண்றது. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது அது இன்னும் ஒர்சன் ஆகும். அது படுற இடம் எல்லாமே பிம்பிளா மாறும். ஸோ அதே மாதிரி இன்னொரு தப்பு பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேஸ்ட் வைப்பாங்க, லெமன் வைப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்கின்னை கொண்டு போய் நம்மளே ரேஷஸ் உண்டு பண்ற மாதிரி. தயவு செஞ்சு அந்த எந்த தப்புமே பண்ணாதீங்க. பிம்பிள் வந்துருச்சு, சரி அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அதை நீங்க தொடாம எதுவும் பண்ணாம அதை பத்தியே திங்க் பண்ணாம விட்டுருங்க. அப்படி விட்டுட்டீங்கன்னா ஒன்னோட போயிடும். அந்த தழும்பே வந்ததுன்னா கூட கொஞ்சமா இருக்கும்போதே நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனா நீங்க அதை சரி பண்றங்கிற பேர்ல சீடு எடுத்து அதெல்லாம் பண்ணும்போது தான் இன்னும் ஒர்சன் ஆகும். செகண்ட் பேட் ஹேபிட் பாத்தீங்கன்னா, டர்ட்டி டவல், டர்ட்டி பில்லோ கவர். டவலை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருங்க. அதே மாதிரி பில்லோ கவரையும். ஏன்னா நீங்க தலையில எண்ணெய் வைக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல தலையில உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இல்ல எதுவா இருந்தாலுமே நம்ம தலையில வச்சுட்டு படுக்கிறோம் போது அதே தான் முகத்தையும் அழுத்திட்டு படுக்கிறோம். ஸோ கண்டிப்பா இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு பிம்பிள் வரும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, 3 டேஸ்க்கு ஒன்ஸ் டவலா இருந்தாலும் பில்லோ கவரா இருந்தாலும் மாத்திக்கிட்டே இருங்க ஃப்ரீக்வெண்டா. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு பிம்பிள் ப்ராப்ளம் வராது. தேர்ட் பேட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா, யூடியூப்ஸ்லயோ இல்லை மற்ற வீடியோஸ் உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகிற வீடியோஸை பார்த்துட்டு அதில் வர மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறது. ஆலோவேரா போட்டிருந்தாங்கன்னா உடனே ஆலோவேரா போடுறது, சக்கரை போடுங்கன்னு சொன்னாங்கன்னா உடனே அதை பண்ணுறது. இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஸ்கின் டைப் எது நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எது சூட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு வர எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோன்னா நம்ம ஸ்கின் கண்டிப்பாக டேமேஜ் ஆகி பிம்பிள்ல தான் முடியும். ஃபோர்த் பேட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா, டேண்ட்ரஃப். தலையில டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா நீங்க கேட்கவே வேண்டாம், கண்டிப்பா பிம்பிள் வரும். ஸோ தலையில உள்ள டேண்ட்ரஃப் சரி பண்ணாம நீங்க முகத்துக்கு என்னன்னு நீங்க போட்டீங்கனாலும், எவ்வளவு காஸ்ட்லியா நீங்க வாங்கி போட்டீங்கனாலும் வேலைக்கு ஆகாது. ஸோ டேண்ட்ரஃபை ட்ரீட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராப்ளமும் சரியாயிடும். இதை நான் ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கும்போது நெத்தியில பாத்தீங்கன்னா பொறி பொறியா வரும். அது என்ன காரணம்னே தெரியாம நான் அதுக்கு சந்தனம் அது இதுன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு தோத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது டேண்ட்ரஃப் இருக்குன்றது. ஸோ டேண்ட்ரஃப் இருக்கான்றதை முதல்ல செக் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஃபிஃப்த் பேட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நிறைய தண்ணி குடிங்க. நிறைய நட்ஸ் உங்க வீட்டில் இருக்குன்னா நிறைய நட்ஸ் சாப்பிடுங்க. அதே மாதிரி நிறைய நல்ல விஷயம், ஆப்பிள், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க. அப்போ நான் ஜங்க் ஃபுட்ஸே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சாப்பிடலாம். மந்த்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க, அது போதும். ஆனால் டெய்லி சாப்பிட்றது, வீக்லி த்ரைஸ் சாப்பிட்றது அது வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம ஸ்கின் தானே முக்கியம். சிக்ஸ்த் பேட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்ஸ் நிறையா சாப்பிட்றது, ஒயிட் சுகரை நிறைய எடுத்துக்கிறது. ஒயிட் சுகரை என்னால் அவாய்ட் பண்ண முடியாது. பாலுக்கு அப்போ நான் என்ன போட்டுப்பேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளத்தை சேர்த்துக்கிறது, பனை வெள்ளத்தை சேர்த்துக்கிறது, இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது, அதே சமயத்தில் நமக்கும் பிம்பிள் வராமல் பாதுகாக்கும். ஸ்வீட்ஸை நமக்கு ஸ்வீட்ஸ் பிரியராக நீங்கள் இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் பண்ணீங்கனாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். செவன்த் பேட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா, க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறது. வீட்டில் இருக்கும்போது மேக்ஸிமம் ஸ்கின்னை ஃப்ரீயாகவே விட்டுருங்க, அது நல்லா சுவாசிக்கட்டும், ஃப்ரீயாக இருக்கட்டும். அடுத்தது லோக்கல் மேக்கப் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறது. நீங்கள் முகத்துக்கு போட போறீங்கன்னா உங்கள் முகம் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போது பிராண்டட் ஐட்டம்ஸாக, அது காஸ்ட்லியாக இருந்தால் கூட பரவாயில்ல, யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிராண்டட் ஐட்டம்ஸாக வாங்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரியான ஐட்டம்ஸை யோசிக்காம தூக்கி போட்டுருங்க. ஏன்னா எக்ஸ்பைரி ஐட்டம்ஸை யூஸ் பண்ணும்போது பிம்பிள்னால பல ஸ்கின் ப்ராப்ளம் நம்ம கூப்பிடாமலே வீடு தேடி வந்துடும். 8th மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரப் பண்ணுறது. ஸ்க்ரப் பண்ணுறது நம்ம மேலே உள்ள இந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின். ஸோ அதை போட்டு சர்க்கரையோ இல்லை வேற ஏதாவதையோ போட்டு இறந்த செல்களை வெளில எடுக்கிறேன், அப்போதான் என் ஸ்கின் ஷைனிங் ஆகும்னு சொல்லிட்டு டெய்லி ஸ்க்ரப் பண்ணுறதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 30 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காகவே நல்லாவே இருக்கும். ஸோ அந்த ஸ்கின்னை போட்டு நான் ஸ்க்ரப் பண்ணுறேன், இன்னும் க்ளோயிங்காக ஆக்குறேன்னு தயவு செஞ்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்காதீங்க. 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க கூட மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின். அதுலேயும் ட்ரை ஸ்கின்னாக உள்ளவங்க ஏற்கனவே சொரசொரப்பாக இருக்கும்போது அது மேலே போட்டு இன்னும் நீங்கள் தேய்க்கிறது எப்படி தெரியுமா இருக்கு? செவத்துல போய் நம்ம ஸ்கின்னை நம்மளே தேய்ச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி 35 வயசுக்கு மேலே உள்ளவங்க மந்த்லி ஒன்ஸ் பண்ணுங்க. அதுக்கு கீழே உள்ளவங்க தயவு செஞ்சு அது பக்கம் கொஞ்ச நாளைக்கு போகாதீங்க. 9th மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, ஃபேஸை ரொம்ப அழுக்காவே வச்சுக்கிறது. நீங்கள் ஏதாவது பார்ட்டிஸ் போயிட்டு வரீங்க, க்ரீம்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நைட்டு தூங்கும் போது ஃபேஸை க்ளீன் பண்ணாமல் தூங்காதீங்க.
அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் 4 வேளை 5 வேளை சோப் போட்டு தான் க்ளீன் பண்ணுமா? அப்படி கிடையாது. உங்களுக்கு ஆயிலியாக ஃபீல் பண்ணுற நேரத்தில் வெறும் தண்ணியை வச்சே க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு வச்சுருங்க. ட்ரை ஸ்கின்னாக உள்ளவங்க உங்களுக்கு எப்போ வாஷ் பண்ணணும்னு தோணுதோ அப்போ வாஷ் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ் வாஷை உங்களுக்கு எது ஏற்றதோ அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. அதை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். இல்லை எனக்கு எதுவுமே செட் ஆகலை, எது போட்டாலுமே செட் ஆகலை, அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பப்பாளி போடலாம் ஃபேஸ்க்கு டெய்லியே சோப்புக்கு பதிலாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாறலாம். உங்களுக்கு எது ஏற்றதுங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் டாக்டர் சஜஸ்ட் பண்ண ஹார்மோன் டேப்லெட் எடுத்துக்கிறீங்க, இல்லை எனக்கு உடம்புல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான பெஸ்ட் சொல்யூஷன்னா அது நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா நான் மேம்போக்காக சொன்னாலும் அது சரி வராது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி ப்ராப்பராக போனீங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்லாயிருக்கும். இப்போ நான் சொன்ன தப்ப எல்லாமே நானும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கொடுக்குற டிப்ஸ் தான் இதெல்லாம் பண்ணாதீங்கன்றது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு வேல்யூபிளான வீடியோ இல்லைனா வேல்யூபிளான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்